ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஆடிட்டர் ஆஃபீஸ், தென் ஆடிட் ஃபர்ம், தென் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து டவுட்ஸாக இருக்குது. எப்படி சர்ச் பண்ணுறது, எங்கே போய் யார்கிட்ட போய் பார்க்குறது, எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூகுளில் சிஎம்ஏ ட்ரைனிங் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசிஎம்எஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் ட்ரைனிங் சொல்லியிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ, ஓகே, நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைதராபாத் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அவங்களோட நேமு, அதோட அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, இமெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னு வரைக்கும் தெரியுது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக போய் அவங்கள அப்படியே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, தாராளமாக அங்கே வேக்கன்சி இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ஹைதராபாத்னு வந்து கையில் வந்து நான் கிளிக் பண்ணேன். நம்ம பிளேஸ் இப்போ நீங்கள் சென்னைன்னா சென்னைன்னு போடுங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னு போடுங்க, அந்த பிளேஸ் உங்களுக்கு வரும். அங்கேயே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். அந்த நம்மளோட 15 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த 15 மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் இதில் சர்ச் பண்ணியே வந்து நீங்கள் அந்த பிளேஸில் போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜே வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் ஒன்றா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது ஒரு ஆப்ஷன். இப்படி பண்ணலாம். எங்கே ஆர்டிகல்ஷிப் பண்ணது அப்படின்னு தெரிலனா, நீங்கள் ஃபர்மு, ஆடிட்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளேஸ் போட்டு சர்ச் பண்ணி அங்கேயே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், ஆர்கனைசேஷன் மாதிரி எனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அதுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில லிஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆர்கனைசேஷன்ஸ் ரிஜிஸ்டர் ஃபார் ட்ரைனிங் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் எதுவும் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் டெப்த்தாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் மேலே இந்த பேஜ் வந்த உடனே உங்களுக்கு மேலே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ப்ரொவைடிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கேயும் போய் இதில் வந்து ஒரு சில லிஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ இருக்குது. இப்போ 2023 to 24க்கு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் எனக்கு என்ன வருதுன்னா, பிடிஎஃப் வருது. அந்த பிடிஎஃப்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய லிஸ்ட்டு வந்து இருக்கும். இன்கேஸ் அந்த கம்பெனிஸில் போய் நம்ம பண்ணணும்னா கூட தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனிஸாக வச்சு போட்டிருக்காங்க, எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய சான்சஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள், கம்பெனி மாதிரி போகிறீங்களா, ஃபர்ம் மாதிரி போகிறீங்களா பாருங்கள். கம்பெனி மாதிரி போகிறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதுவும் சர்ச் பண்ணி பார்க்குறது மேட்டர் கிடையாது. அவங்க இப்போதைக்கு அந்த ஆர்டிகல்ஷிப்க்கு அலோவ் பண்ணுறாங்கங்கிறதையும் கேட்டுட்டு ஃபர்தராக வந்து இன்டர்வியூ வர சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். அதனால் வந்து ஜாப் இந்த ட்ரைனிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஓகே, இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்பீங்க. அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஃபியூச்சரில் க்ளைம் பண்ணிக்கலாம். அதில் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இல்லை, எனக்கு நான் ஜாப்லாம் போகல, நான் வந்து ட்ரைனிங்காகவே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து நீங்கள் போகணும். 15 மந்த்ஸ் ட்ரைனிங் மட்டும். ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் எப்படி போகிறீங்க? ஆடிட்டர் ஆஃபீஸில் போகிறீங்களா, சிஎம்ஏ ஃபர்மில் போகிறீங்களா, இல்லை ஆர்கனைசேஷன் போகிறீங்களா? ஆர்கனைசேஷன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இந்த லிஸ்ட்டில் வேணால் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வேகன்சிஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து வரலாமா அப்படிங்கிற கேளுங்க. அவங்க இன்டர்வியூ எஸ் ஷேர் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக போய்க்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, இல்லை எனக்கு வந்து ஆர்கனைசேஷன்லாம் வேண்டாம் ப்ரோ, நான் சிஎம்ஏ ஃபர்மு இல்லைனா ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போகலான்னு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகாத பட்சத்தில், ஐ மீன் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எனக்கு செட் ஆகலை, அதே மாதிரி எனக்கு சிஎம்ஏ ஃபார்மும் செட் ஆகலை, எனக்கு சிஎம்ஏ ப்ராக்டிஸிங்கும் வந்து செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னும் நீங்கள் வேறு என்ன போகணும்னு நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஐடியில் போகணும்னு நினைக்கிறீங்களா, எந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் ரெஃபர் பண்ணி அங்கே வேகன்சி இருக்காங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரெஸ்யூமெல்லாம் மெயில் பண்ணி ஃபர்தராக அவங்க வந்து உங்களை இது வந்து ப்ராசஸ் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது செட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி சைட் போகலாம். சரிங்களா? இது செட் ஆகாத பட்சத்தில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. இப்போ பெங்களூர் எடுத்தாங்கன்னா பெங்களூரில் வந்து எவ்வளோ பிளேஸ் கொடுத்துருக்காங்கிற பாருங்கள். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 170 பேஜஸ் இருக்குது. ஸோ அதனால்
இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த பாருங்கள், அந்த ஆர்கனைசேஷனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இருக்குது பாருங்கள். எல்லாமே லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்தராக வந்து இங்கே வந்து அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுக்கல. இங்கே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளானா கேரளா, அதோட இதில் இமெயில் ஐடி மட்டும் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். சரிங்களா? கூகுளில் சிஎம்ஏ ட்ரைனிங் போட்டிங்கனால அந்த பேஜஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் வேணும்னா ஆர்கனைசேஷன் இந்த இதை பேஜஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிஎம்ஏ இது போயிருங்க. அவ்வளோதான். இது எதுவுமே செட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் சைட்டுக்கு நம்ம சிஎம்ஏ சைட்டுக்குள்ளே வராமல் நீங்களாக தனியாக சர்ச் பண்ணி போகணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ அதனால் ட்ரைனிங்காக போக போகிறீங்களா, எப்படி போக போகிறீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ரோ ட்ரைனிங்காலாம் நான் போகல ப்ரோ, நான் எம்ப்ளாயியாக போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது எம்ப்ளாயி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது. நீங்கள் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா கெயின் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இல்லை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ, எனக்கு ஒரு 2.5 இயர்ஸ் இருக்குது, இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம அதை வச்சு நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ட்ரைனிங்கிறது ஃபர்தராக பண்ண தேவை இருக்காது. அவ்வளோதான். இதுதான்ப்பா கான்செப்ட்டு. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங்காக வந்து போகிறதா இருந்துச்சுன்னா, ப்ரோ இல்லை ப்ரோ நான் ட்ரைனிங்கிற நேமில் தான் போகிறேன், நான் எம்ப்ளாயியாக போகல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு சில ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி போகணும். இல்லை நான் எம்ப்ளாயியாக போகிறேன், 2 இயர்ஸுக்கு 2.5 இயர்ஸுக்கு ஃபுல்லாக வந்து ஒர்க் மட்டுமே பண்ண போகிறேன்னா, அந்த ஒர்க்கு பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் எக்ஸம்ஷன் க்ளைம் பண்ணும்போது 2.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டவுட் உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ட்ரைனிங் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு சர்ச் பண்ணுறதுல டவுட் இருக்கும். இப்போ கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ரிலேட்டடாக அந்த ஒரு கம்பெனி போகிறோம், இல்லை வந்து நம்ம ஒரு சிஎஃப்எம் சிஎம்எஃப்எம் இந்த மாதிரி போகிறோன்னா அங்கே என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அது ரிலேட்டட் வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா தேவைப்பட்டால் நம்ம போட முடியும், நம்மளாம் போடக்கூடாது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறந்தாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யார் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.